ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வார்த்தை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஆதியாகமம் 12 முதல் 3 வசனங்கள். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் ஆபிரகாமை விக்கிரகங்களை உருவாக்குகிற ஒரு குடும்பத்திலிருந்து பிரித்து அந்த ஒரு நபரை மட்டும், ஆபிரகாமுக்கு உடன்பிறப்புகள் இருந்தார்கள், ஆபிரகாமுடைய தகப்பனை அவர் அழைக்கவில்லை, ஆபிராமை மட்டும் தெரிந்து கொண்டு நீ உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லி அழைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டதான ஆபிராம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவன் சொன்ன வார்த்தையின்படியே அவர் முன்னேறி சென்றார். எனவேதான் தேவன் அவரை அதிகமாய் ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அநேக பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். ஒன்றுமறியாத முன்பின் தெரியாத ஒரு நபர் அவரை அழைக்கிறார். எங்க போவது என்று தெரியாது, ஆனாலும் அப்படியே கீழ்ப்படுகிறார். அந்த கீழ்ப்படிதல் தான் ஆண்டவரை மிகவும் கவர்ந்தது. அந்த முதல் கட்டத்திலேயே ஆண்டவர் பயங்கரமா ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. இந்த 2-3 வசனங்கள்ல 7 விதமான ஆசீர்வாதங்களை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். 1, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். 2, உன்னை ஆசீர்வதிப்பேன். 3, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். 4, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். 5, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். 6, உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். 7, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள், அதாவது உன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று இந்த 7 ஆசீர்வாதங்களை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல்லையே 7 விதமான ஆசீர்வாதங்களை அடிச்சு தூக்குனவர் தான் ஆபிரகாம். ஒரு நபருக்கு, ஒன்றுமில்லாத ஒரு நபருக்கு ஒரு கோடி ரூபாய் லாட்டரி சீட்டு விழுந்தது போல ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் மேல நம்பிக்கையை வச்சு புறப்பட்டு சென்றாரு. அந்த 7 ஆசீர்வாதங்களை நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையானது பாருங்க. முதல்ல, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னா இப்போ நீ ஒரு சாதாரண மனுஷனாக தான் இருக்கிற. அடுத்து, உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா இப்போ நீ ஒரு ஆசீர்வதிக்கப்படாத ஒரு சூழலிலே இருக்கிற, ஒரு சாபத்துக்குரிய பின்னணியத்தில் நீ இருக்கிற. அடுத்தது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னா எந்த புகழும் பேரும் இல்லாத ஒரு நபரா நீ இருக்கிற. இனிமேல் நான் உன் பேரை பெருமைப்படுத்தி முழு உலகமும் அறியும்படி செய்வேன். அடுத்தது, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இது என்ன அப்படின்னா, 2வது சொன்னப்பட்ட பாயிண்ட்டுக்கும் 4வது சொல்லப்பட்ட பாயிண்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதாவது 2வதுல உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு, 4வதுல நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ன்னு சொல்றாரு. இந்த 2 விஷயத்துல என்ன அப்படின்னா, 4வது பாயிண்ட் யூ வில் பி a blessing to others. மற்றவங்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்ற வார்த்தையை இன்றைக்கு சிலர் வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொண்டு அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன் நினைக்கிறாங்க. அந்த பாயிண்ட் என்னன்னா, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பாய். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு நாளும் நம்ம சுயநலத்துக்காக அதை பயன்படுத்தக்கூடாது. தேவன் நமக்கு ஒரு வாகனத்தை கொடுத்தால் அதன் மூலம் நாம் மட்டும் அதை பயன்படுத்தாதபடி கர்த்தருடைய ஊழியங்களுக்கு, கர்த்தருடைய ஆலயங்களுக்கு செல்வதற்கு, 4 பேரை கூட்டிக் கொண்டு வருவதற்கு, பலருக்கு அது உதவியாக இருக்கும்படியாக நான்லாம் பெரும்பாலும் யாரு கையை போட்டாலும் பார்த்து யோசித்து ஏற்றிட்டு வந்துடுவேன். ஏன்னா கர்த்தர் கொடுத்த வாகனம். அப்போ நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நான் உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தினாலே நீ ஆசீர்வாதமா இருப்பாய், இருக்கணும். அதான் அந்த பாயிண்ட்.
5 சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா என்ன? உன்னை யாரெல்லாம் பிளஸ் பண்றாங்களோ அவங்கள நான் ஆசீர்வதிப்பேன். உனக்கு யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நானும் கொடுப்பேன். உன்னை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்கள நானும் நேசிப்பேன். உனக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு நானும் உதவி செய்வேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அடுத்து பாருங்க, உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். அப்படின்னா உன்னை ஒருத்தன் சபிக்கிறான்னா நான் அவனை சும்மா விட மாட்டேன். உனக்கு விரோதமாக ஒருத்தன் வரான்னா நான் அவனுக்கு விரோதமாக நிற்பேன். உனக்கு விரோதமாக ஒருத்தன் பேசினான்னா என் வாய் அவனுக்கு விரோதமாக இருக்கும். உன்னை ஒருத்தன் காயப்படுத்தினான்னா நான் அவனை காயப்படுத்துவேன். எவ்வளவு வைராக்கியமா, எவ்வளவா ஆண்டவர் நேசிக்கிறார் பாருங்க. அப்போ உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். 7வது சொல்றார், பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் உன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் பாருங்க. அப்ப இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் ஆபிராமுக்கு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை உடைய ஆபிரகாம் வளர்ந்து கனி கொடுத்து பெருகி பூமியே நிரப்பினதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அவருடைய சந்ததிகள் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த காலவேளையிலே நாம் தியானிக்க போகிற ஒரு காரியம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நம்மை கர்த்தர் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக மாற்றுகிறார். இது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறதான ஒரு பதம். நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருப்பாய். நீ மற்றவர்கள் பயன்படக்கூடிய அளவிலே இருப்பாய். உன் மூலம் அநேகர் நன்மை அடைவார்கள். உன் மூலம் அநேகர் பயனடைவார்கள். உன் பணத்தினால், உன் பொருளாதாரத்தினால், உன் வசதியினால் அநேகர் சாப்பிடுவார்கள். அநேகரை நீ போஷிப்பிப்பாய். இன்றைக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை நாம அனுபவிக்கிறோமா? நம் மூலம் அநேகர் அதை அனுபவிப்பதற்காக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் ஆபிராமை ஆசீர்வதித்ததனுடைய நோக்கமே நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு. அந்த வார்த்தை தமிழ் அப்படி இருக்குது, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு. You will be a blessing to others. நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோமா? நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கிறீர்களா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்ட நபராய் நாம் இல்லை. ஆசீர்வாதம் என்பது எல்லாம் உடையதுதான் ஆசீர்வாதம்னு அல்ல. நிறைய பணம் இருக்கிறது ஆசீர்வாதம், நல்ல வசதி இருக்கிறது ஆசீர்வாதம், நல்ல வீடு இருக்கிறது ஆசீர்வாதம், எல்லா விதமான சௌகரியங்களும் வசதிகளும் இருப்பதுதான் ஆசீர்வாதம் என்று அல்ல. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட நபராக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். whether we have or not, நமக்கு பணம் இருக்குதோ இல்லையோ, நமக்கு வசதி இருக்குதோ இல்லையோ, ஆனால் நான் ஆசீர்வாதமான நபர். எப்படி? ஐ எம் a lucky person. நான் ஒரு அதிர்ஷ்டசாலி. அதாவது நான் இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்கும், நான் இருக்கிற இடம் ஆறுதலாக இருக்கும், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். நான் ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணினால் என் மூலம் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும். நான் ஒரு வாகனத்தை ஓட்டி சென்றால் என் மூலம் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும். நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா அந்த கம்பெனி என் மூலம் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் அந்த ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ஆசீர்வாதத்தை நாம் பல விதத்தில் நாம் பிரிக்கலாம். இங்கே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னால் நீ ஒரு அதிர்ஷ்டசாலியாய் இருப்பாய். நீ பார்க்குறவங்களாம் கொஞ்சம் வந்து என் கூட பேசிட்டு போங்க, அல்லது கொஞ்சம் எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துட்டு போங்க, உங்கள் கால் எங்கள் வீட்டில் பட்டா போதும். கம்பத்தில் ஒரு ஐயா சொல்லுவார், உங்கள் கால் எங்கள் வீட்டில் பட்டா போதும்யா, வந்து ஒரு ஜோம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவார். அப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ண போனால் அந்த வீட்டில் ஒரு ஆசீர்வாதம். நம்ம
ஒரு வீட்டில் போய் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தா அந்த வீட்டில் ஒரு சமாதானம். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் போன பிறகு அந்த வீட்டில் ஒரு பிரைட்னஸ், ஒரு வெளிச்சம் அந்த வீட்டில் உண்டாயிருக்கிறது. அதை உணர்றாங்க. வந்துட்டு போனதுலேருந்து ஒரு பெரிய மாற்றம், ஒரு தெய்வீக சுகம். பாருங்கள், சில மருத்துவர்கள் இருக்கிறாங்க, நல்ல படித்தவர்களும் உண்டு, ரொம்ப படித்தவர்களும் உண்டு, மருத்துவத்திலேயே வெறும் எம்பிபிஎஸ் படித்தவங்க மட்டும் உண்டு. ஆனால் அந்த எம்பிபிஎஸ் படித்தவங்க சிலர் கைராசியாக இருப்பாங்க. எல்லாருமே அந்த கைராசியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது அநேகருக்கு தெரியும். இவர்கிட்ட போனால் அவர் ரொம்ப ஒன்றும் பெருசாக படிக்கலை, ஆனால் போனால் எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாயிரும். மக்கள் மத்தியில் அப்படி ஒரு நம்பிக்கை. கைராசியான டாக்டருங்க, கைராசியான நர்ஸம்மா, இவங்க கொடுத்தாங்கன்னா சரியாயிரும், அப்படி சிலருக்கு இருக்கும். இவர்கிட்ட போனால் தான் சுகமாகும். ஆனால் அவங்க வியாதிக்குரிய படிப்பு அவர் படிச்சிருக்க மாட்டார். ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இவர்கிட்ட போனால் எப்படியாவது நான் சுகமாயிருவேன். காரணம், அவர் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். அந்த நபர் அவங்கள குறித்து நினைக்கும் போது, அவர் தான் எனக்கு தேவை, அவர்கிட்ட தான் நான் போகணும், அவரை தான் நான் சந்திக்கணும், அவர்கிட்ட தான் எனக்கு ஆலோசனை வாங்கணும், இவர் கை வச்சு ஜோம்னா எனக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. அவர் கை பட்டாலே ஆசீர்வாதம். ஊழியக்காரரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஜெபிக்கணும், அவர் வந்து ஒரு ஜோம் பண்ணிட்டு போனால் எனக்கு ஆசீர்வாதம். அப்படி நீங்கள் இருக்கிறீங்களா? சிலர் கால் வைக்கிற இடமெல்லாம் விளங்காமல் போகும்னு சொல்லுவாங்க. சிலர் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா அந்த கம்பெனியே இழுத்து மூடிடுவாங்க. அப்படிலாம் சபிக்கப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் ஆசீர்வாதமான நபராய் இருக்கும்படி தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கிறார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ எங்கே போனாலும் ஆசீர்வாதமாக இருப்பாய். வேதத்தில் யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்றும், அவன் எல்லாவற்றையும் ரொம்ப கவனமாய் செய்கிறான் என்றும், அவன் காரிய சித்தி உள்ளவன் என்று எஜமான் கண்டு தன் வீடு அனைத்திற்கும் அவனை அதிகாரியாக வைத்தான் என்று வாசிக்கும். அப்ப யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் போத்திபாரின் அரமனையை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, யோசேப்பு ஒரு பிளஸட் பர்சனாக இருந்தான், ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருந்தான். யோசேப்பு ஒரு தேவனுடைய பிள்ளை. அவன் ஒரு காரிய சித்தி உள்ளவன், அறிவு உள்ளவன், புத்தி கூர்மை உள்ளவன். இந்த ரகசியத்தை அவங்க குடும்பத்தார் அறியாமல் போயிட்டாங்க, அவனுடைய அண்ணமார் அறியாமல் போயிட்டாங்க. இவன் இருக்கிறது நமக்கு நல்லதுடா, இவன் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை நம்மளே அக்கிரமம் பண்ணாலும் அவன் ஜெபம் பண்ணால் நமக்கு ஆசீர்வாதம். சில வீடுகளில் சில தாய்மார்கள் இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. காரணம், தகப்பன் ஒரு குடிகாரே, பிள்ளைகள்லாம் மனம் திரும்பாத பிள்ளைகள், ஆனாலும் ஆண்டோடைய கிருபை அவங்க மேலே இருக்கும். காரணம் என்னென்னா, அந்த தாயினுடைய கண்ணீர், அந்த தாயினுடைய ஜெபம். அப்போ பாருங்கள், அந்த தாய் தான் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அந்த தாயினால் கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கணவன் ரட்சிக்கப்படுவார். ஐயா, என் கணவனை தண்டிச்சிடாதீங்க, ரட்சிங்க, அவர் துன்மார்க்கமாக இருக்கிறாரே ஒழிய மற்றபடி நல்ல மனுஷன். இந்த தாய் ஜெபம் பண்ணுறாங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. என் பிள்ளைகளை அடிச்சிடாதீங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை எப்படியாவது நீங்கள் உணர்த்துங்க. அப்போ அந்த தாய் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக. நிறைய குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன், நல்ல ஜெபிக்கிற தாய்மார்கள் சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவுடைய ஜெபத்தினால தான் நாங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். சில சபைக்கு போதகர்கள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. விசுவாசிகள் சொல்லுவாங்க, எங்கள் பாஸ்டருடைய ஜெபம் தான் எங்களை தாங்குகிறது, எங்கள் பாஸ்டர் எங்கள் ஊழியத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். சில குழந்தை பிறந்த உடனே செல்வங்கள் வரும், சில குழந்தை பிறந்தவுடன் சில லாஸும் நமக்கு வரும், அது இந்த உலகம் தவறாக எடுத்துக்கொள்ளும். ஆனால் சில குழந்தை பிறந்த உடனே இது ராசியான குழந்தைன்னு சொல்லுவாங்க. இவன் பிறந்ததுலேருந்து தான் எனக்கு பிஸ்னஸ் கை கொடுத்துச்சு, ஓஹோன்னு நான் வந்தேன், நான் கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த பையன் பிறந்தான், ஒரு தூக்கி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட நபராக நாம் இருக்க வேண்டும். ஒரு யாபேசை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் துக்கத்தின் மகனாய் இருந்தான், ஆகையினால யாபேஸ் என்று தாய் பெயரிட்டாள். வளர வளர யாபேஸ் பார்த்தான், எனக்கு போய் யாபேஸின் பெயர் வச்சிருக்கிறாங்களே,
துக்கத்தின் மகன் எனக்கு பேர் வச்சுட்டாங்களே. ஆண்டவரே, இந்த துக்கம் மாறுவதற்கு இந்த பட்ட பெயர் என்னை விட்டு மாறணும்னா நான் என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடினாதான் வழிங்கிறத புரிந்து கொண்டான். ஆண்டவரே தேவரீர் என் மேல இல்ல சாபத்தை என்னை விட்டு எடுத்து போடும் ஜோமனா. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து அப்படின்னா கர்ட்ஸ் என் மேல இருக்குது, சாபம் என் மேல இருக்குது. I know you are the Lord of removing curses from me. நீங்க தான் சாபத்தை என்னிலிருந்து மாற்ற முடியும். You are the Lord, bless me from the curse. ஆசீர்வாதத்தை சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் நீங்க தான். என் தலையில் இருக்கிற சாபத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க அப்படின்னு ஜெபிச்சு என் எல்லையை பெரிதாக்குங்க அப்படிலாம் ஜெபிச்சான். தேவன் ஜெபத்தை கேட்டார். கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். பிறக்கும்போது ஒரு சாபம் அவன் மேல இருந்ததை பெற்றோர்கள் உணர்ந்து யாபேசின் பேர் வச்சுட்டாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு யாபேஸ்னா துக்கத்தின் புத்திரன் தான். ஆனால் தேவன் அந்த துக்கத்தை அவனுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி அவன் எல்லாரிலும் மேன்மையுள்ளவனாக மாற்றினார். அப்ப யோசேப்பின் மேலே இருந்த அந்த ரகசியத்தை சகோதரர்கள் உணராமல் போய்விட்டார்கள். யாராவது ஒருத்தனாவது உணர்ந்திருக்கலாம். டேய், அவனை யாரும் குறை சொல்லாதீங்கடா, அவன் மேல எரிஞ்சு விழாதீங்கடா, அது ஒரு அதிசய பையன்டா, அவன் இருக்கிறதாண்டா நமக்கு பாதுகாப்பு, அவன் இருக்கிறதாண்டா நமக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லலை. அவனை பிடிச்சி குழியில தூக்கி போட்டு தன் வீட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று தான் நினைத்தார்கள். அவனை ஒரு குழியில தூக்கி போட்டுட்டு அப்புறம் மீதியானியர்கள் கையில் விற்றுவிட்டு இஸ்மவேலர் இடத்துல விற்றுவிட்டு செத்துட்டான்னு ஒரு நாடகம் ஆடினாங்க. ஆனால் யோசேப்பு இந்த வீட்டை விட்டு போனான். தகப்பனாருடைய நிம்மதி போச்சு. ஒரு அமைதி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. பஞ்சம் வர ஆரம்பித்தது, தரித்திரம் வர ஆரம்பித்தது. ஆனா இந்த லக்கி பர்சன் யோசேப்பு போத்திபாருடைய வீட்டுக்கு போயிட்டான். அங்க போனா அவன் வீடு ஆசீர்வாதமா மாறிடுச்சு. அதாவது ஒரு பொன் முட்டை விடுகிற வாத்தை போல. ஒரு வாத்து வாங்கினையா, அது எதிர்பார்க்கல, தங்க முட்டையா விட்டுக்கிட்டு இருக்குது. அந்த வாத்தை எவனாவது விற்பானா? அதை அடிச்சு கொல்லுவானா? ஒரு சின்ன இடம் வாங்கினேன், தோண்ட தோண்ட கிரானைட் கல்லா வருது, அந்த இடத்த விற்பானா எவனாவது? அதுபோல இப்ப யோசேப்பு தங்க முட்டை விடுற வாத்த போல போத்திபார் வீட்டில் இருக்கிறான். யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு தெரியாம போச்சு. டேய், இவன் தங்க முட்டை விடுற வேண்டா, ஆளுக்கு ஒரு நாள் ஒன்று எடுத்தாலும் இவன் மூலம் நம்ம பெரிய ஆள் ஆயிரலாண்டா. அது யாருமே யோசிக்கல. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உன்னை ஒரு ஆசீர்வாதமான யோசேப்பை போல மாற்ற விரும்புகிறார். நீ ஆசீர்வாதமா இருக்கணும், உன் வீட்டுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நீ ஸ்கூல்ல வேலை பார்த்த அந்த ஸ்கூலுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த ஹெச்எம் உங்களை குறித்து மகிழ்ச்சி அடையணும். ஒருவேளை உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வரதா வருத்தப்படணும். ஐயோ டீச்சர் நீங்க போறீங்களா? நீ ஒரு அதிகாரியா இருந்தா மற்றவங்க அவரை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அவர் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு இவ்வளவு வாடிக்கையாளர்கள் வர்றாங்க, அவர் இருக்கிறதுனால தான் இவ்வளவு திறமையா அந்த கம்பெனி ஓடுதுன்னு சொல்லணும். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட நபராய் இருப்பாய் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். போத்திபார் வீட்டுக்கு போறான், அங்க ஆசீர்வாதம் கொட்ட ஆரம்பிக்குது, கொளிக்க ஆரம்பிக்குது. போத்திபாருடைய வீட்டில் ஒரு பெரிய ஃப்ளரிஷ்மெண்ட், ஒரு பெரிய ப்ராஸ்பெரிட்டி, வளர்ச்சி, செழிப்பு. அப்புறம் இடையில சம்பவங்கள்லாம் நடக்குது. ஜெயிலில் இருக்கிறான், அங்கேயும் தேவ கிருபை இருந்தது. ஜெயிலில் உள்ள கைதிகளுக்கு அவன் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா தன் வாழ்நாள் முழுவதும் எகிப்து தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். கடைசி வரைக்கும் ராஜா முன்னால போய் நிற்கிறான், ராஜாவுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்றான். ராஜா பார்க்கிறாரு, உன்னைய போல ஒரு விவேகமும் அறிவும் உள்ள மனுஷன் அந்த உலகத்தில் நான் பார்க்கல. எகிப்தில் எத்தனையோ ஞானிகள் சாஸ்திரிகள் இருந்தாலும் நீதான்ப்பா எல்லாரிலும் பெஸ்ட்,
தேவாவி பெற்ற உன்னை போல யாரும் இல்லை. பார்த்தான், இவன் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்ரா, இவன் ஒரு தங்க முட்டை விடுற வாத்து, இவனை நம்ம வச்சுக்கிடணும், எப்படியாவது இவனுக்கு முக்கியமான பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி முழு பொறுப்பையும் அவன்கிட்ட கொடுத்துட்டான். இப்போ பாருங்க, எகிப்து தேசம் யோசேப்பாலே ஆசீர்வாதமாக இருக்கிறது. முழு எகிப்தும் யோசேப்பினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. தேசமெல்லாம் பஞ்சமாக இருந்தாலும் எகிப்து மட்டும் செழிப்பாக இருக்கிறது. ஒரு மனிதனாலே அந்த தேசத்திற்கு ஆசீர்வாதம். இப்போ அந்த தேசத்தில் பஞ்சம் ஆரம்பிக்கவும் மற்ற தேசத்தாரெல்லாம் வந்து உணவு வாங்கி கொள்வதற்கு அங்கே வராங்க. எல்லாத்தையும் யோசேப்பு தான் மேற்பார்வையிடுறான். இப்போ பாருங்க, யோசேப்பினுடைய குடும்பத்தார் வர்றாங்க. வந்து இது யோசேப்பு என்று தெரிந்து கொள்ளும்போது ஆச்சரியப்படுறாங்க. சார், இப்படிப்பட்ட ஒரு தம்பியை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. அடுத்து பார்த்தீங்களா, அந்த குடும்பத்தையே, தன் சகோதரர்களுடைய குடும்பத்தை தன் தகப்பன் காலத்திற்கு பிற்பாடும் அவன் அன்பாக பராமரித்தான். அப்படியானால் தன் முழு குடும்பத்துக்கும் யோசேப்பு ஆசீர்வாதமாயிருந்தான். இந்த கண்பானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு சொல்றார், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். You will be a blessing to others. நீங்க எங்க இருந்தாலும் ஆசீர்வாதம், நீங்க எங்க போனாலும் ஆசீர்வாதமா இருக்கணும். ஒரு யாக்கோபி நிமித்தம் தேவன் லாபானின் மந்தையை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் யாக்கோபு என்றால் எத்தன் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஆனா யாக்கோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆண்டவர் சொல்றாரு, ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபையோ சிநேகித்தேன். போகும்போது முதல்ல சந்திக்கிறார் அந்த வனாந்திரத்தில். அப்போ பிடிச்ச ஆண்டவர் யாக்கோபு இப்போ லாபான் வீட்டுக்கு போகிறான். லாபானின் மந்தையில் ஒரு பெரிய பெருக்கம். லாபானின் மந்தை பயங்கரமாக வளருது, அது வரைக்கும் இல்லாதபடி. பார்த்தான், மருமகன் நம்ம வீட்டுக்கு வந்த நேரம், என் தங்கச்சி மகன் என் வீட்டுக்கு வந்த நேரம் என் வாழ்க்கையில் பயங்கர செழிப்பு. ஒவ்வொரு முறையும் அவன் போய், மாமா நான் என் வீட்டுக்கு போகணும், என் பெஞ்சாதி பிள்ளைகளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகணும், மருமனே இருங்க, கூட 10,000 சம்பளம் தாரேன். கூட 10,000 ரைட், ஓகே. அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு, மாமா எங்கள் வீட்டுக்கு போகணும் மாமா, எங்கள் அப்பா அம்மாலாம் பார்க்கணும், இவ்வளோ நாள் இருந்துட்டேன், அனுப்புங்க. மருமனே இருங்க மருமனே, இன்னும் என்னென்ன வசதி வேணும்னு சொல்லுங்க, இன்னொரு 10,000 சம்பளம் கூட்டி தரேன். இன்னும் 10,000? 10 முறை சம்பளத்தை மாற்றி 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 பார்த்தான். குறிப்பினால் தெரிந்து கொண்டான், யாக்கோபு வந்ததுக்கு அப்புறம் லாபானுடைய மந்தைக்கு ஆசீர்வாதம். லாபானுடைய மந்தையிலே பெருக்கம். பார்த்தான், விட்டுறவே கூடாதுடா, மருமகனை கடைசி வரைக்கும் நம்ம கூட வச்சுக்கிடணும், அவன் ஒரு வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கணும்னு நினைச்சான். கண்பானவர்களே, நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ஒருவேளை நீங்கள் இந்த காலவேளையில் இதை கேட்குற நபர், ஐயா தரித்திரம் பிடிச்ச நபராக நான் இருக்கிறேன் ஐயா, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, எல்லாரும் என்னை அற்பமாக நினைக்கிறாங்க, சாதாரண நபராக என்னை பார்க்குறாங்க, நான் எங்கே போனாலும் விளங்க மாட்டேங்குது ஐயா. நீங்கள் ஒரு மருமகளா ஒரு புது வீட்டுக்குள்ளே போகிறீங்களா, இந்த மாமியார் சொல்லணும், மாமனார் சொல்லணும், கணவன் சொல்லணும், கணவனோடு கூட பிறந்தவங்க சொல்லணும், ஸ்ரீதேவி மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்த பிறதான் மகிழ்ச்சி, குடும்பமே களை கட்டுது, குடும்பமே சந்தோஷமாக இருக்குது, அணைஞ்சு போன விளக்கு மறுபடியும் எரிஞ்சிச்சின்னு உங்களை குறித்து சொல்லணும். வாழப்போகிற வீட்டில் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் வைக்கணும், அப்படிப்பட்ட நபராக இருக்கணும். அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த ஒரு ஆபிரகாமை பார்த்து நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். கண்பானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவர்கள். உங்கள் தேவன் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் நீ இருக்கிற இடமே ஒரு ஆசீர்வாதம். ஒரு ஆக்டிங் டிரைவராக இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதமான ஆக்டிங் டிரைவரா, ஒரு வெற்றிகரமான விபத்தே இல்லாத ஒரு ஆக்டிங் டிரைவரா என்னை பார்க்குறவங்க, இவர் தான் எங்களுக்கு வேணும்,
அவருடைய டிரைவிங் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவருடைய அன்பு எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவருடைய அணுகுமுறை எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்படி எல்லாரும் உன்னை தேடணும். இந்த அதிகாரி தான் எங்களுக்கு வேணும், இந்த கலெக்டர் தான் எங்களுக்கு வேணும், இவர் வந்த பிறகுதான் எங்கள் தேசம் நன்றாக இருக்கிறது, மேலே எழுதி போட்டு இவரை மாற்றாதீங்க, இவர் தான், இந்த போதகர் தான் எங்களுக்கு வேணும். ஆசீர்வதிக்கப்பட்ட நபராக இருக்கணும். நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்றால் you will be blessing to others. அன்பானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிறருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஒரு நபர் ரொம்ப சாபத்துக்குரிய நபராக இருந்தாராம். எங்கே போனாலும் விளங்காது, எங்கே போனாலும் உருப்படாது. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட அடுத்த 2 மாதத்தில் அந்த கடையை மூடிடுவாங்க. ஒரு கம்பெனிக்கு போனால் கூட அந்த கம்பெனி லாஸ் ஆயிரும். ஒரு வாகனத்தை எடுத்துகிட்டு போனால் அந்த வாகனத்தில் ஆக்சிடென்ட். ரொம்ப சாபத்துக்குரிய நபராக இருந்தார். ஒரு நாள் அவரே உணர்ந்தார். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே, நான் ஏன் ஆண்டவரே எப்படி இருக்கிறேன், என் மேலே இருக்கிற சாபத்தை என்னை விட்டு மாற்றுங்கன்னு அழுதார். என் தொழிலும் உருப்பட மாட்டேங்குது, நான் போகிற இடமும் விளங்க மாட்டேங்குது, என் மேலே ஏன் இப்படி வச்சிருக்கிறீங்க? தலையில் கை வச்சு, என் மேலே இருக்கிற சாபத்தை என்னை விட்டு மாற்றுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணாராம். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அவர் மேலே வந்தது. ஒரு நிறைவான ஒரு அனுபவத்தை அவர் உணர்ந்தார். வேதத்திலே அதிகமாக வளர ஆரம்பித்தார். கர்த்தரை அதிகமாய் தேட ஆரம்பித்தார். சில நாட்களிலேயே அவருக்கு தெரிந்தது, என் சாபம் என்னை விட்டு நீங்கி விட்டது, இப்பொழுது நான் ஆசீர்வதிக்கப்பட்ட நபராக இருக்கிறேன் என்கிற ஒரு உணர்வு அவருக்குள்ளாக வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பித்தார். ஒரு இடத்துக்கு போனார். ஒரு இடத்தை வாங்கணும்னு முடிவு பண்ணார். அப்போ ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர் ஒருவர் அப்பொழுதுதான் அந்த இடத்தை உருவாக்கி ஃப்ளாட் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அநேகம் பேர் வந்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருக்குறாங்க, யாருமே ரெஜிஸ்டர் பண்ணலை. இப்போ இவன் போய் கேட்ட உடனே சொன்னார், நீ ரெஜிஸ்டர் பண்ணுவியா, நாளைக்கே பண்ணுறேயான்னு சொன்னாராம். உடனே இவர் அந்த இடத்த ஒழுங்கு செய்து கொடுத்தார். அடுத்த நாளே ரெஜிஸ்டர் பண்ணாராம். இவர் ரெஜிஸ்டர் பண்ணி முடிக்க ஒவ்வொருத்தராக வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்களாம். ஒவ்வொருத்தராக வந்து ரெஜிஸ்டர் பண்ண உடனே இந்த ரியல் எஸ்டேட் ஓனருக்கு ஆச்சரியம். இவன் வந்து முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணான், எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலிருந்து எங்கெங்கே அவர் ஃப்ளாட் போட்டாலும் இடத்த அவருக்கு கொடுத்துருவாராம். எப்பா, நீ காசெல்லாம் அப்புறம் தர்றது இருக்கட்டும், முதல்ல நீ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ இதை உன் பேரில். அதே போல் அவர் போய் ரெஜிஸ்டர் பண்ணுவாராம், அடுத்து எல்லாம் வந்து வாங்கிடுவாங்களாம். இப்படி இந்த ரியல் எஸ்டேட் ஓனர் அவரை ஆசீர்வதிக்கப்பட்ட நபராய் கண்டபடியினாலே அவர் போகிற இடமெல்லாம் அவருக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி இவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார், இவர் மூலம் அவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார். கண்பானவர்களே, ஒரு சாரிபாத்து விதவையுடைய வீட்டுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நபராக எலியாவை கர்த்தர் அனுப்பினார். எலியா அந்த வீட்டுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நபராய் போனதுனால பஞ்ச காலம் முழுவதும் எலியாவுக்கும் ஆசீர்வாதம், அந்த சாரிபாத் விதவைக்கும் அவன் பிள்ளைக்கும் ஆசீர்வாதம். ஒரு எலிசா கனம் பொருந்திய ஸ்திரீயினுடைய வீட்டுக்குள் நுழைந்தார். அந்த அம்மாவுடைய குறைவை மாற்றினார், குழந்தை இல்லாத ஒரு குறைவை மாற்றினார். இன்றைக்கு நாம் போகிற வீடு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நாம் நுழைகிற கம்பெனி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நாம் செல்லுகிற சபைக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நீங்கள் குடியிருக்கிற தெருவுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நீங்கள் வாழுகிற ஊருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தால் நீங்கள் எந்த இடத்துல பணி செய்கிறீர்களோ அங்குள்ள மக்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் மேலே இருக்கிற சாபத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா, என்னை இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க, என் மாநிலத்துக்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க, என் மாவட்டத்திற்கு, என் பட்டணத்திற்கு, என் சபைக்கு, என் குடும்பத்திற்கு, என் மனைவி குடும்பத்திற்கு, சமுதாயத்துக்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுங்கன்னு சொல்லுங்க. என் தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறதான தேவன்.
ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த வசனத்தை இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள். அந்த பதம் யூ வில் பி எ பிளெஸிங் டு அதர்ஸ், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் கால் பட்ட ஆசீர்வாதம், உங்கள் கை தொட்ட ஆசீர்வாதம். உங்கள்கிட்ட திறமை பெருசாக இல்லாமல் இருக்கலாம், படிப்பு பெருசாக இல்லாமல் இருக்கலாம், அனுபவம் பெருசாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் கை வச்சா அது ஆசீர்வாதம். நீங்கள் போய் சீட்டு எடுத்தால் உடனே லக்கி விழுந்துரும். அப்படிப்பட்ட ஒரு நபராக கர்த்தர் உங்களை மாற்றணும். சொல்லுங்கள், ஆண்டவரே என் கையை ஆசீர்வதிங்க, என் சிந்தையை ஆசீர்வதிங்க, என் காலை ஆசீர்வதிங்க, என்னுடைய பிரசன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஆசீர்வாதத்தை எல்லாரும் உணரும்படி செய்யுங்க. யாரும் சொல்லிடக்கூடாது, தரித்திரம் பிடிச்சவன் வந்துட்டான் விளங்காதுன்னு யாரும் உங்களை சொல்லிடக்கூடாது. ஐயோ இந்த ஆளை கண்டா ஓடு அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. உங்களை வரவேற்கிற நபராக இருக்கணும். கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களேன்னு சொல்கிற நபராக இருக்கணும். உங்களோட பேசுவதற்கு ஆவலாக இருக்கணும். உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்காதான்னு நினைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நபராய் நீங்கள் மாற வேண்டும். கர்த்தர் உங்களை அப்படி மாற்றுவாராக. ஆபிரகாமின் மேல் இருந்த சாபத்தை கர்த்தர் எடுத்து அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அவன் பிறருக்கு ஆசீர்வாதமாய், அவன் மூலம் பூமியில் உள்ள சந்ததிகள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இதை கேட்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்களையும் உங்கள் எதிர்காலங்களையும் ஆசீர்வதித்து அநேகருக்கு பிரயோஜனமாய் உங்களை பயன்படுத்துவாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று ஆபிரகாமை பார்த்து சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக அவரை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினீர். எத்தனை வேலைக்காரர்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுத்தார், எத்தனை வேலைக்காரர்களை வீட்டில் வச்சு சோறு போட்டார், எத்தனை குடும்பங்களை அவர் கட்டினார், எத்தனை பேருக்கு அவர் பிரயோஜனமாக இருந்தார். ஆண்டவரே, யோசேப்பை குறித்து நாங்கள் பார்த்தோம். போத்திபாருக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக இருந்தார். யாக்கோபை குறித்து பார்த்தோம். லாபானின் மந்தைக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். எலியாவை குறித்து பார்த்தோம், எலிசாவை குறித்து பார்த்தோம். இவர்கள் எல்லாரும் போகிற இடத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தாங்க. நாங்களும் ஆசீர்வாதமாக இருக்கு. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை. யாருடைய தலையில் சாபம் இருக்கிறதோ, இதுவரை நான் தொட்டதெல்லாம் தோல்வி, இதுவரை நான் போராடமெல்லாம் வெறுமை, இன்றைக்கு அந்த சாபம் மாறுவதாக, இன்றைக்கு அந்த சாபம் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறேன். கண்களை திறந்ததற்காய் சோதனை. உடைய சிரசின் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். கூட இருந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையின் எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாய் இருப்பீர்கள். God bless you.